ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லாங் வீடியோ போட்டு கரெக்டாக 2 வீக்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன். ஸோ நல்ல ஒரு மழை திருநெல்வேலியில். 2 பேரும் அன்னைக்கு லீவ் போட்டாச்சு. இவனுக்கு கொஞ்சம் காஃப் இருந்தது அண்ட் பாப்பாவுக்கு வந்து இந்த 1 வீக் நைட் தூங்காததுனால கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. ஸோ 1 டே லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இதில் டே ரொட்டீனும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபினான்ஸ் பற்றின விஷயங்களும் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தோன்ற விஷயங்களாக தான் இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு எது தோணுதோ, உங்கள் ஃபேமிலிக்கு எது வந்து செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறது தான் கரெக்ட். பட் நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால அண்டு இன்ஸ்டாகிராம் டிஎம்லேயும் நிறையா பேர் பிஸ்னஸ் பற்றியும் கேட்டுட்டு இருந்ததுனால ஓவராலாக எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற விஷயங்கள் யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இல்லை. அதனால் வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் கொஞ்சம் முடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாட்ட பண்ணி வச்சேன். மாவாட்டினாலே நமக்கு 1 வீக்குக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது அப்புறம் கொஞ்சம் மத்தி மீன் வந்து கிடச்சிது. அதுவும் வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஒரு 3 நாளைக்கு வரும். ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் தூக்கி வெளியே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் அளவாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து மீன், நண்டு, இறால் இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கு. பட் எல்லா கடைகள்லையுமே கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. 1-2 கடைகள் வந்து செட் ஆகியிருக்கு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி கட் பண்ணியும் வச்சிடுறாங்க. சில மீனெல்லாம் வந்து இந்த மீன் கிடைச்ச உடனே கால் பண்ணுங்க அப்படின்னாலும் நமக்கு சொல்லிடுறாங்களா. அதனால அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழங்கச்சாயம் வந்து ரெடி பண்ணேன். மித்துக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ அது பழம் கொஞ்சம் இருந்ததுனால போட்டுடலாம் அப்படின்ட்டு அது போட்டு எடுத்து வச்சோம்னா அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சேன். வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் ஸ்நாக் தேடிட்டே இருக்கானா, இந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு இதை சாப்பிட்ருப்பான். அப்புறம் பாப்பா வந்து அன்னைக்கே கொஞ்சம் குக்கீஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சா. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ஸ்நாக் இது. பட் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம கோதுமை மாவில் போட்டு பண்ணலாம். அதுவும் வந்து நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் நல்லா புசு புசுன்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மைதாவை நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. ரேராக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம மந்த்லி பிளானிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கு இல்லையா. இது வந்து என்னோடய தரப்பில் இருந்து வந்தது. உங்களுக்கு இதை விட பெஸ்ட் ஐடியா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான சில விஷயங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கேமரா பார்த்தே சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன், எண்ட் ஆஃப் த மந்த் வந்து அந்த மந்த் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து சொன்னது என்ன, அது சொல்லாதீங்க, கண்ணுப்பட்ட மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்து நான் ஏற்றுக்கிறேன், தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ வருமானம் அப்படிங்கிறத விட நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. நான் வந்து டெய்லியுமே கணக்கு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் இது பண்ண மாட்டேன். பட் இப்போல்லாம் வந்து டெய்லி
என்னோடய ஜிபேலேருந்து எங்கெங்கே காசு போயிருக்கு அப்படின்ட்டு நோட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பென்சஸ் அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக தான் போகும், இன்கம் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால் அந்த மந்த் எப்படி போச்சு, அந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து வந்த வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணுறோமா அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணி பார்க்கும் போதே நமக்கு அது கம்மியாக இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ செலவு கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த லேப்டாப்பில் எக்ஸல் ஷீட்டில் போட்டெல்லாம் எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் எனக்கு பெஸ்ட்டு வந்து டைரி தான். டெய்லியுமே எண்ட் ஆஃப் த டே இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் அந்த கூகுள் பேலேருந்து எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவேன். அண்டு 2 days ஒன்ஸ் வந்து அதில் பார்ப்பேன் எதுக்கு வந்து அதிகமாக செலவாயிருக்கு, ரிப்பீட்டடான செலவு எதுக்கு ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட்டு 1 week அந்த செலவை உள்ளே கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கு பார்ப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற விஷயம் எல்லாம் வந்து இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து நிறையா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக என்னென்ன ஐடியாஸு, எவ்வளோ கரெக்டாக வந்து கொண்டு போகணும் லைஃப்பை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். அதனால் எக்கச்சக்கமான ஐடியாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பர்சனலாக ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் இருக்கிறது மொபைல் இல்லைன்னா லேப்டாப் இந்த மாதிரி இடங்களில் தான் ஜாஸ்தி இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை நான் எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய vlog ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10 பேர் ஓகே இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பலனடைஞ்சிங்கனாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவ்வளோதான். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுறதே அக்கா நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக, அதாவது இன்ஸ்பிரேஷ்னல் உமனாக இருக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு சிஸ்டராக ஆஸ் அ ஃபேமிலியாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இது தானாக திங்க் பண்ணதெல்லாம் இல்லை, எனக்கு இது யாரோ சொன்னது தான். அதாவது ஒரு 10 விஷயம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதில் 9 நெகட்டிவாக இருந்தாலும் 1 பாசிட்டிவாக அவங்ககிட்ட இருக்கும் இல்லையா. அந்த ஒரு பாசிட்டிவை அப்பப்போ அவங்ககிட்ட இருந்து திருடிட்டு வருவேன். அந்த திருடின விஷயங்களை நம்ம லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா அப்படின்ட்டு யோசித்து பண்ண விஷயங்களை இன்றைக்கி கொஞ்சம் ஷேர் இருந்து. ஆக்சுவலாக ஜான் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த டைரி ஓப்பன் பண்ணேன். ஜான் மந்த் ஸ்டார்ட்டே பண்ணல, ஃபெப்பில் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து எக்ஸ்பென்சஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 2,33,000 வந்திருக்கு. அந்த மாத செலவு மட்டுமே இவ்வளோ வந்திருக்கு. சாரி 2,89,000 2,89,000 வந்து எக்ஸ்பென்சஸ் மட்டுமே வந்திருக்கு. அந்த மந்தில் ரொம்ப முக்கியமான செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ், பாப்பாவோடது 12th ஃபீஸ் வந்துருச்சு. அது மட்டுமே 2,33,000 வந்திருக்கு. ஏன்னா அவளுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குது இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக பார்க்கும்போது 2,33,000. அது இல்லாமல் அவள் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் படிக்கிறதுனால கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போது 233 அதுக்கு போயிடுச்சா. இதில் வந்து 2,89,000ல் 2,33,000 பாப்பாவோட ஃபீஸ் போயிடுச்சா. போக மீதி 56,000 அதில் தான் வீட்டோட ரெண்ட்டு, தென் வீட்டோட ரெண்ட்டு, சிலிண்டருக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு, அப்புறம் மித்துவோட ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டுக்காக கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருந்தது, அது அப்புறம் மெடிசன்ஸ் லெவல்லாம் இருந்தது, அந்த மந்த்துக்கு வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் அதெல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த் வந்து மித்துவோட பர்த்டே. பட் மித்துவோட பர்த்டே வந்து நான் கொஞ்சம் சேவிங் வச்சுருந்தேன் மித்துக்கு பாப்பாக்கும். அது என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். அந்த ஸ்கூல் ஃபீஸுக்கும் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஓவராலாக பார்க்கும்போது அந்த 56,000 வந்து அந்த மந்த் எனக்கு செலவான விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ பாப்பாவுக்கும் மித்துக்கும் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணோம்னா இவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். ஏன்னா பெங்களூரில் நம்ம படிக்க வச்சது அந்த மாதிரி தானே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செலவு வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து குழந்தைகளுக்கான ஃபீஸ் தான் அப்படின்ட்டு ஒன்று வந்து சிட்டு போட்டேன். அப்புறம் வந்து ஆர்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி. இந்த 3ல் வந்து
டிவைட் பண்ணி போட ஆரம்பித்தேன். இந்த 3ல் எதுக்கு டிவைட் பண்ணி போட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து, அதாவது எல்லா முட்டைகளையும் ஒரே பேஸ்கெட்குள்ளே போடக்கூடாது, தனித்தனியாக போட்டு வைக்கிறது தான் வந்து நமக்கு பெஸ்ட்டு. அண்ட் ஏதோ ஒன்று லாஸ் வந்தால் கூட இன்னொன்றில் இருக்கிற ப்ராஃபிட் வந்து அதை மேட்ச் பண்ணும். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் அன்னைக்கு சொன்னது தான். அதனால என்ன பண்ணேன்னா, ஆர்டி, எஸ்ஐபி, அப்புறம் வந்து சிட்டு. ஸோ சிட்டில் வந்து மந்த்லி ஒரு இஎம்ஐ ஆட்டை தான் இந்த 3லேயுமே. இது வந்து நமக்கு ஃபிக்ஸட் இஎம்ஐ, குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது. அதனால் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இதுக்கு 3க்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டுட்டு வந்தேன். பட் எஸ்ஐபியில் வந்து நம்ம மார்க்கெட்டோட இதெல்லாம் தெரியாமல் போடக்கூடாது, அது ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்ததுனால அதில் போட்டுட்டேன். பட் நம்மளோட சூழ்நிலை, இந்த இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு இல்லையா, அதனால பார்த்திங்கன்னா அப்போது எஸ்ஐபியிலேருந்து எனக்கு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியல. ஸோ சிட்டுமு ரெக்கரிங் டெபாசிட் இது ரெண்டுமே வந்து எனக்கு அப்போ இந்த பல்க் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து அவளோட நெக்ஸ்ட் இயர் ஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் அது மேனேஜ் பண்ணேன். ஸோ இது 3மே வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு தான் சொல்லுவேன். நமக்கு லாங் டேர்மாக போகணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓகே, பட் லாங் டேர்முக்கு இல்லை. ஏன்னா இனி அடுத்தடுத்து வந்து ஹர்ஷ்மிதாவோட காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு தான் தேவைப்படும். ஏன்னா அவள் என்ன படிக்கிறான்னு கேட்டாலே எனக்கு தலை சுற்றுது. பட் நான் வந்து அவளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்தே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படிப்பு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப், அவ்வளோதான். அதனால் எப்படியாச்சும் அவளை படிக்க வைக்கணும். எப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே தள்ளப்பட்டமோ, நாம் தான் எல்லாமே மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தள்ளப்பட்டனோ, அப்போவே இந்த ஆர்டி ஒன்று போட்டேன். அப்புறம் வந்து எஸ்ஐபி, அப்புறம் சிட்டு, இது 3மே வந்து குழந்தைகளோட படிப்புக்கு அண்ட் லாங் டேர்முக்கு தான் வந்து இந்த எஸ்ஐபி. அதாவது ஒரு பெரிய ஸ்டடீஸ் எல்லாம் போகிறா, காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் போகிறா அப்படின்னா அந்த எஸ்ஐபி வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு 3க்குமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், ரெகுலராக போட்டுட்ருக்கணும். முடிஞ்சால் எஸ்ஐபி எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ டாப்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும். பட் நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் விட்டுட்டு அதை வெயிட் பண்ணால் மட்டும்தான். அதே மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐபிக்கு எல்லாம் வந்து போட்டுறாதீங்க. மார்க்கெட் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபர்தராக டீல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வைஸோ இல்லை ஃபோர்ஸோ இல்லை, நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அப்புறம் மித்துவோட பர்த்டேக்கு வந்து என்ன பண்ணேன்னா, பாப்பா பர்த்டேக்கும் மித்துவோட பர்த்டேக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், அதை வந்து சேவ் பண்ணிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் இருந்த அமௌண்ட் எடுத்து தான் மித்து பர்த்டே அண்ட் ஹர்ஷ்மிதா பர்த்டேயுமே மேனேஜ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கேக்கு, ட்ரெஸ்ஸு, தென் ஸ்கூலுக்கு சாக்லேட்ஸு, அவங்களுக்கு வேணுங்கிற கிஃப்ட்டு, இது எல்லாமே அதை மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மந்த்து வந்து எனக்கு இந்த செலவெல்லாம் வந்து ஒரு பெரிய பேர்டனாக இல்லை. சின்னதாக நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவைன்னு வரும்போது எனக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வருமானம் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தவறாமல் எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வந்து தனியாக நீங்கள் வந்து 2 குழந்தைகளை பார்த்துக்கிறீங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளால் ஒரு 1 வீக் இல்லை 10 days வந்து படுத்துட்டா கூட அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த 10 நாளைக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் கீழே கொண்டு போகாமல் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஒரு 6 monthsக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டு சேமித்து வச்சுக்கணும். 2வது வந்து ஃபிக்ஸட் இஎம்ஐ, குழந்தைகளுக்கான படிப்பு, எதை கொடுக்குறோமோ இல்லையோ படிப்பை கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ அதுக்கும் வந்து நம்மளோட இன்கம்லேருந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை அதுக்கு ஒதுக்கணும். இது 2ம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஸோ இதை தவிர மற்ற எதாக இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த 2லேயும் வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு கை வைக்காமல் மூவ் பண்ணி போகணும். அதுதான் வந்து நம்மளோட இது. எந்த காரணத்துலேயும் அந்த கையை வச்சுட்டோம், சரி இனி நாள் இருக்குல்ல இதில் எடுத்துடலாம், இப்போ என்ன நம்ம நல்லா இருக்கும்ல இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. அந்த 2 ஃபண்ட்லேயும் வந்து நமக்கு அதுக்கான தேவையாக வர வரைக்கும் வைக்காமல் இருக்கிறது நல்லது.
அப்படிங்கிறது. ஒருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருப்போம் இல்லையா? என்னோடது பார்த்திங்கன்னா யூடியூப், இன்ஸ்டா தான் மெயின். அப்புறம் பிஸ்னஸ். இதில் நான் எந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்தாலுமே எனக்கு அந்த மந்த் வந்து அடிபடும். இந்த மூணுலேயுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இங்கெங்கா பிரேக் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நான் ரெடி பண்ணி வச்சேன். அது நம்ம குழந்தைகளை வச்சு சிங்கிளாக மேனேஜ் பண்ணும் போது அது ஒரு பயம் வரும். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன தான் நீ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயத்தை வந்து நமக்கு ஒரு தைரியமாக மாற்றுறதுக்கான இது என்னென்னா, அந்த ஃபினான்சியலி மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் அந்த இண்டிபெண்ட்டோடு இருக்கிறது. அதனால் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு தயவு செஞ்சு நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். அது கொடுக்குற தைரியம் வந்து வேறு எதுவுமே கொடுக்காது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் மேரேஜ் ஆனது வந்து 21 இயர்ஸ் இல்லையா? அப்போ வந்து குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும், எவ்வளோ செலவு பண்ணணும், பருப்பு என்ன விலை இப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டு வந்த ஒரு பொண்ணை பிடிச்சி கடன்ட்டு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஹரிஷ்மிதா பிறந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம்தான் எனக்கு அவர் மந்த்லி ஒரு அமௌண்ட்டே எனக்கு கொடுத்தாங்க. சரியா? இது வந்து நான் அவங்கள குறை சொல்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. அப்போ தான் ஆக்சுவலாக அது வந்து 1 இயரில் பிறந்த குழந்தை இல்லையா? அந்த இயர்லேயே வந்து ஹரிஷ்மிதா பிறந்துட்டா. அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை தனியாலாம் வந்து கொண்டு போகல. அதனால அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இவன் 6 மந்த்ஸ் இருக்கும் போது தான் எனக்கு வந்து கையில் காசு கொடுப்பாங்க. ரெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. பட் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த காசு வந்து என்ன தெரியுமா? 6000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 6000. ஓகே, 6000 ருபீஸ் வந்து எனக்கு மந்த்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிப் போடுவேன். அப்புறம் குழந்தைகளுக்கு, அதாவது ஹரிஷ்மிதாக்கு எதாவது தேவைன்னா அவளோட தேவைகள் செய்வேன். இந்த மாதிரி இந்த 6000த்துலேயே வந்து என்னோட தேவைகள் ஏதாச்சும் இருந்தால் அதையும் நான் வந்து பார்த்துக்குவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிது. நான் பெருசாக வந்து இதை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. பட் 6000த்துலேருந்து தான் ஆரம்பிச்சிது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் 6 8ஆக மாறிச்சு, 8 10ஆக மாறிச்சு. அவ்வளோதான். அந்த 10ஓட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மந்த்லி அவர்கிட்ட வந்து நான் எதுவும் வாங்க மாட்டேன். அதாவது எனக்கான செலவு அப்படின்ட்டு நான் வந்து அவர்கிட்ட தனியாலாம் காசு வாங்கினதில்லை. மந்த்லி இவ்வளோ ஒரு 10,000 கொடுப்பாங்க. அதை வச்சு எனக்கு என்ன செலவோ அதை நான் வந்து பார்த்துக்குவேன். தென் பாப்பாவுக்கு என்னமோ அதை பார்ப்பேன். இதிலிருந்து சேவ் பண்ணி அவங்களுக்கு கோல்டு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் தான் பார்த்துக்குவேன். பட் ஃப்ராங்காக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த வருமானம் இல்லை. ஒரு 3 to 4 இயர்ஸ் கழித்து எங்கேயா வெளியே போகும்போது யாராவது கேட்பாங்க, எப்படிப்பா லைஃப் எல்லாம் போகுது அப்படின்னு ஹஸ்பண்டு கேட்கும்போது ஹஸ்பண்ட் சொல்லுவார், என்னங்க ஒரு ஆள் சம்பளம் தானே, எப்படி இல்லை, அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவார். இது அவரோட இதுக்காக சொன்னது தான், ஓகேவா? பட் அது என்னை ஏதோ ஒரு வகையில் என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு 3-4 தடவை அவர் சொல்லிட்டார். அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் என்னடா இது, நாம் வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிறோமோ, நம்மனால இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு உதவி இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு நினச்சி, அதுக்கப்புறம் தானே நம்ம பண்ண பிஸ்னஸ் எல்லாம். ஸோ எப்படியாச்சும் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், அபி இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ இது பத்தாது, அதனால் நீ வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு ஸ்கீம் போட்டோம். அந்த ஸ்கீம் மூலமாக ஹரிஷ்மிதாவுக்கு வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அண்ட் எனக்கு வந்து என்னென்னா, அவள் 10 இயர்ஸுக்கு மேலே அவளோட 10 இயர்ஸுக்கு மேலே அவளுக்கான கோல்டு எல்லாம் வந்து எடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஏன்னா அதுக்கப்புறம் படிப்பு செலவு வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோல்டு வேலையை வந்து ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே முடித்தேன். ஸோ எனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு எப்படி மிச்சம் பண்ணணுமோ அந்தளவுக்கு வந்து நான் மிச்சம் பண்ணி எங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. இதுதான் எங்களோட
ஐ மீன் ஃபினான்ஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது. கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு நான் வந்து எதுக்கு சொல்லுவேன், கடனே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு என்னென்னா, இஎம்ஐயே இல்லாத வாழ்க்கை தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. அண்ட் எங்கள் அப்பாவோட இதுவும் அதே தான். எந்த ப்ராப்பர்ட்டிஸு எதுவுமே வாங்காதீங்க, வாங்குகிற சம்பளத்தை குழந்தைங்களுக்கு நல்லா படிக்க வைங்க, அது போதும். நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ மாதம் மாதம் இப்படின்னு தூங்கி எழுந்திரிச்சா அடுத்த மாதம் வந்துடும், அப்படி நம்ம சேர்த்தோணுங்கிறது இல்லை, பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் வந்து எங்கள் அப்பா. ஸோ அது வந்து எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்ததுனால எனக்கும் வந்து அப்படி தான் லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபேமிலியை நாம் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது நான் உட்காந்து எடுத்த லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கடன் தான். எவ்வளோ கடன் ஆகிருக்கும் தெரியுமா அந்த ஹாஸ்பிட்டல் டைமில். ஸோ அத்தனை கடனையும் வந்து எப்படியா கட்டி முடிக்கணும், இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு அந்த கடனைகளை எல்லாம் வந்து ஓரளவுக்கு புஷ் பண்ணி கம்மி பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 6 months ஆச்சு. நமக்கு கூடல யாரும் இல்லை, ஓகேவா, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லை. நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஓ இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஆளுகளோ தவிர, நம்மளுக்கு வந்து இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா கடனை கேட்டால் எல்லா கூட்டம் அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அது மனிதர்களுக்கான இயல்பு இல்லையா. ஸோ ஒரு 6 மாதத்தில் எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சி பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த கடன்களை எல்லாம் வந்து ஓரளவுக்கு அடைச்சேன். ஸோ 6 மாதம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணேன். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் இல்லை, சரியா. எனக்கு வந்து மீன் பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய யோசிப்பேன். ஆக்சுவலாக இந்த வீடு வந்து என்னோடய அழுகாட்சி நிறைய பார்த்துருக்கோம். அண்டு இந்த கிச்சன் இருக்குது பாருங்கள், இந்த கிச்சனுக்குள்ளே அவ்வளோ சண்டைகள் நடந்திருக்கும், ஓகேவா. பட் எதுவுமே நான் வந்து வெளிப்படுத்திக்க மாட்டேன் கேமரா முன்னாடி. அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் என்னோட பெரிய பலத்தை கொடுக்குறது யாருன்னா பிள்ளையும் பையனும். எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் அந்த 2 குழந்தைகளோட ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் மென்று முழுங்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நானே வந்து கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு மதிப்பு இருக்காது, புரிஞ்சா. அது அம்மா வீடாக இருந்தாலும் சரி, மாமியார் வீடாக இருந்தாலும் சரி, நமக்கு மதிப்பு வேணும் அப்படின்னா நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷன் செட் பண்ணிவிட்டு கை நிறைய சம்பாதிக்கணும். இதுதான் வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது அந்த 6 மாதத்தில் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய விஷயமா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து திங்க் பண்ணிகிட்டே இருங்க. அந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இது நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறையா இடங்களில் வந்து இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம், சரியா. அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா, நான் எனக்கு பயமாக இருக்குங்க்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 1 lakh வச்சு தான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மெல்ல 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 தான் அது இன்க்ரீஸ் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ 1 lakh நான் போடும்போது அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், நீ அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்காத, அது அப்படியே அதில் போடு அப்படின்ட்டு. பட் அது வந்து எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக எனக்கு தோணலை. எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த மந்த்தை போடுற உழைப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபா அதுலேருந்து என்னோடய ப்ராஃபிட் அப்படின்ட்டு நான் என் பர்ஸ்குள்ளே எடுத்து வச்சா அப்படின்னா அப்போ தான் அடுத்த மாதத்துக்கான சேலுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், எனக்கு இவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சேலுக்கான ப்ராஃபிட் அந்த எண்ட் ஆஃப் த மந்த் நான் வந்து எடுப்பேன். மேபி அந்த ப்ராஃபிட்டில் இருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜை தூக்கி மறுபடி பிஸ்னஸ்குள்ளே போடலாமா தவிர ஃபுல் ப்ராஃபிட்டையும் தூக்கி அதுக்குள்ளே நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா,
சின்னதாக ஒரு அமௌண்ட் வச்சு கூட நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து களத்தில் இறங்கி பார்த்தா மட்டும்தான் அதோட மெரிட்ஸு டிமெரிட்ஸ் எல்லாமே தெரிய வரும். என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இது நான் வந்து சிம்பிளாக இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலாம், ஓகேவா? பட் இன்டெப்த்தாக போய் பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போய் இறங்கணும், அடி வாங்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே வரும்போது தான் நமக்கு உண்மையான பலன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதனால் எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருந்தாலும் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று லாஸில் போனாலும் பரவாயில்ல, இன்னொன்று ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும். அடி வாங்குறதுனால தப்பே இல்லை. பட் நாமளாக கற்றுக்கிட்டு மேலே வரும்போது அதுக்கு அந்த பலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நானுமே பிஸ்னஸ்குள்ளே செம்ம அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவே ஆகாது, அப்படியெல்லாம் நின்று இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது, எங்கெங்கே கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடச்சிருச்சு. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அடிபட்டதுனால. அதனால் எந்த ஒரு களமாக இருந்தாலும் இறங்கி பாருங்கள். நாம் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நாள் போயிட்டே இருக்கும், சரியா? அதனால் யோசிக்காமல் டக்குன்னு இறங்கி வேலைகள் செய்ய ஆரம்பிங்க. இன்றைக்கி அப்படிங்கிறது தான் நிரந்தரம், நாளைக்கு அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் இல்லை, ஓகே? அதனால் எது செஞ்சாலும் இன்றே செய் நன்றே செய், அவ்வளோதான். ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஃபினான்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு vlog உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதில் கொஞ்சம் டிப்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மந்த்லி வந்து என்ன நமக்கு செலவாச்சு, எது வந்து ஜாஸ்தியாச்சு, எது நான் இப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சூப்பராக வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வீக் வந்து இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.